இளவயதுள்ளவன். ஆதலால் பரகேலின் குமாரன் எலிஹு என்னும் பூசியன் பிரதியுத்தரமாக, நான் இளவயதுள்ளவன், நீங்களோ விருத்தாப்பியர். ஆகையால் நான் அஞ்சி என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன். முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்றிருந்தேன். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவியுண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். பெரியோரெல்லாம் ஞானிகளல்ல, முதியோரெல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. ஆகையால் எனக்கு செவி கொடுங்கள், நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன் என்றேன். இதோ உங்கள் வசனங்கள் முடியுமட்டும் காத்திருந்தேன். நீங்கள் சொல்லத்தக்கதை ஆராய்ந்து தேடுமட்டும் உங்கள் நியாயங்களுக்கு செவி கொடுத்தேன். நான் உங்கள் சொல்லை கவனித்தேன். ஆனாலும் இதோ உங்களில் யோபுக்கு நியாயத்தை தெரிய காட்டி அவருடைய வசனங்களுக்கு ஏற்ற பிரதியுத்தரம் சொல்லுகிறவன் இல்லை. ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று நீங்கள் சொல்லாதபடி பாருங்கள். மனுஷனல்ல, தேவனே அவரை ஜெயங்கொள்ள வேண்டும். அவர் என்னை பார்த்து பேசினதில்லை. நீங்கள் சொன்ன வார்த்தைகளினால் நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்வதும் இல்லை. எலிஹு கண்ணியமும் மனத்தாழ்மையும் உள்ளவர். அவர் தன்னை பற்றி சொல்லும்போது நான் இளவயதுள்ளவன் என்று சொல்லுகிறார். யோபுவையும் அவருடைய 3 சிநேகிதரையும் பற்றி நீங்களோ விருத்தாப்பியர் என்று சொல்லுகிறார். விருத்தாப்பியர் என்னும் வார்த்தைக்கு வயது முதிர்ந்தவர் என்று பொருள். யோபுவும் அவருடைய 3 சிநேகிதரும் தன்னைவிட வயதில் மூத்தவர்களாக இருந்ததினால் எலிஹு தன்னுடைய அபிப்பிராயத்தை அவர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்து கொண்டிருக்கிறார். எலிஹு மிகவும் இளையவனாக இருக்க வேண்டும். ஆகையினால் தன்னுடைய கருத்தை கூறுவதற்கு கூட எலிஹு யோசிக்கிறார். தன்னை விட வயதில் முதியவர்களோடு தான் பேசுவது தப்பிதமாக இருக்குமோ என்று எலிஹு பயப்படுகிறார். நாமும் எலிஹுவைப் போல பிறர் சொல்லுகிற கருத்துக்களை கேட்பதில் தீவிரமாய் இருக்க வேண்டும். நம்முடைய கருத்துக்களை சொல்லுவதற்கு தாமதமாய் இருக்க வேண்டும். நம்முடைய கருத்துக்கு விரோதமாக மற்றவர்கள் நம்மிடத்தில் பேசும்போது நாம் நீடிய பொறுமையோடு இருக்க வேண்டும். நிதானம் காத்து அமைதியோடு இருக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மை விட அதிக கல்வி கற்றவர்களாக இருக்கலாம். கர்த்தரிடத்தில் அதிக பக்தியும் ஆவிக்குரிய முதிர்ச்சியும் உள்ளவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர்கள் சொல்லுவதை நாம் பொறுமையோடு கேட்க வேண்டும். முதியோர் பேசுமட்டும் வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்று எலிஹு இதுவரையிலும் காத்து கொண்டிருக்கிறார். நாம் வயதிற்கும் அனுபவத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வயது முதிர்ந்தவர்களுக்கு அனுபவம் அதிகமாக இருக்கும். அவர்கள் சகலவற்றையும் நீதியாயும் நிதானமாயும் நியாயம் தீர்ப்பார்கள். முதியோரின் ஆலோசனைகளை கேட்பது இளைஞர்களுக்கு நல்லது. அவர்கள் சொல்லுகிற அனுபவங்களை நமக்கு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். செசரியா பட்டணத்தில் உள்ள சீசரில் சிலர் எங்களுடனே கூட வந்ததுமன்றி சீப்ரு தீவானாகிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீஷனிடத்திலே நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களோடு கூட்டிக் கொண்டு வந்தார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 21:16. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களுமாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்திற்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும் தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு என்று அப்போஸ்தலர் பவுல் தீத்துவுக்கு உபதேசம் பண்ணுகிறார். தீத்து 2:1-5 வரை. தன்னை விட வயதில் மூத்தவர்கள் பேசி முடிக்கட்டும் என்று எலிஹு பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் சொல்லை எலிஹு கவனித்து கேட்கிறார். யோபுவின் சிநேகிதர்கள் தங்களுடைய விவாதத்தை நன்றாக எடுத்துச் சொல்லுகிறார்கள். ஆனாலும் யோபு அவர்களை பற்றி சொல்லும்போது, இதோ உங்களில் யோபுவுக்கு நியாயத்தை தெரிய காட்டி அவருடைய வசனங்களுக்கு ஏற்ற பிரதியுத்தரம் சொல்லுகிறவன் இல்லை என்று சொல்லுகிறார்.
எலிகு யோபுவின் சிநேகிதரிடத்தில் மேலும் சொல்லும்போது, ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று நீங்கள் சொல்லாதபடி பாருங்கள், மனுஷன் அல்ல, தேவனே அவரை ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். எலிகு யோபுவின் விவாதத்தையும் அவருடைய 3 சிநேகிதரின் விவாதத்தையும் கவனித்து கேட்கிறார். அவர்கள் விவாதம் பண்ணுவதற்கு வார்த்தைகளையும் கருத்துக்களையும் தேடி பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு விவாதம் பண்ண சரியான வசனங்கள் கிடைக்கவில்லை. யோபுவின் வசனங்களுக்கு ஏற்ற பிரதியுத்தரத்தை அவருடைய 3 சிநேகிதராலும் சொல்ல முடியவில்லை. நாம் விவாதம் பண்ணும்போது நம்மோடு விவாதம் பண்ணுகிறவர்களின் வசனங்களை மிகவும் கவனமாக கேட்க வேண்டும். அவர்கள் நமக்கு பிடித்ததை பேசினாலும் பிடிக்காததை பேசினாலும் அவர்களுடைய வசனங்களை கவனித்து கேட்க வேண்டும். அப்போதுதான் நம்மால் அவர்களுக்கு ஏற்ற பிரதியுத்தரம் சொல்ல முடியும். அவர்கள் சொல்லுவதை கேட்டால்தான் நம்முடைய கருத்தை அவர்களுக்கு நிரூபித்து சொல்ல முடியும். அதிகமாய் கேட்கிறவர்கள் பேச வேண்டும். அதிகமாய் கற்றுக்கொள்கிறவர்கள் போதிக்க வேண்டும். எலிகு ஞானமும் தைரியமும் உள்ளவர். எப்போது பேச வேண்டும் என்றும் எப்படி பேச வேண்டும் என்றும் எலிகுவுக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது. ஒன்றும் பேசாமல் எப்படி அமைதியாய் இருக்க வேண்டும் என்பதும் எலிகுவுக்கு தெரிந்திருக்கிறது. யோபுவின் மீதும் அவருடைய 3 சிநேகிதர் மீதும் எலிகு அதிக மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார். ஆகையினால் அவர்கள் பேசும்போது எலிகு குறுக்கே பேசி அவர்களுடைய பேச்சை தடை பண்ணவில்லை. எலிகு தன்னுடைய சிநேகிதர் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பதை விட சத்தியத்தின் மீதும் நீதியின் மீதும் அவர் அதிக மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார். ஒன்றும் பேசாமல் அமைதியாயிருந்து எலிகு சத்தியத்திற்கும் நீதிக்கும் துரோகம் பண்ண விரும்பவில்லை. விசுவாசிகளாகிய நாம் அமைதியாகவும் இருக்க வேண்டும், சத்தியத்தையும் பேச வேண்டும். சத்தியத்தை பேசாமல் இருப்பது பாவம். மனுஷன் தனக்குள் எதையாவது ஒன்றை சிந்தித்துக் கொண்டே இருப்பான். தேவன் மனுஷனை சிருஷ்டித்த போது அவனுக்குள் சிந்திக்கும் திறமையையும் கொடுத்திருக்கிறார். மனுஷனிடத்தில் நிதானித்து அறிகிற ஆற்றல் இருக்கிறது. அவனிடத்தில் தன்னுடைய இருதயத்தின் நினைவுகளை பேசும் ஆற்றலும் இருக்கிறது. தன்னிடத்தில் யாராவது ஒரு கேள்வி கேட்டால் மனுஷன் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறான். யோபு தன்னுடைய சிநேகிதரிடத்தில் விவாதம் பண்ணிய போது, உங்களைப் போல எனக்கும் புத்தி உண்டு, உங்களிலும் நான் தாழ்ந்தவன் அல்ல, இப்படிப்பட்டவைகளை அறியாதவன் யார் என்று சொன்னார். எலிகு இது பற்றி சொல்லும்போது, ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும் என்று சொல்லுகிறார். யோபு சொன்னதையே எலிகு சற்று நிதானமான வார்த்தைகளினால் சொல்லுகிறார். ஒவ்வொரு மனுஷரும் சர்வ வல்லவருடைய சுவாசத்தினாலே உணர்வடைந்து பேசுகிறார்கள். ஆகையினால் ஒரு காரியத்திற்கு பிரதியுத்தரம் கூற வயது, மேன்மை, ஐஸ்வர்யம் ஆகிய எதுவும் முக்கியமானதல்ல. பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதல் இருந்தால் யார் வேண்டுமானாலும் ஞான வார்த்தைகளை பேசலாம். எல்லா மனுஷருக்குமே உணர்வு இருக்கிறது. சர்வ வல்ல தேவனுடைய சுவாசமே மனுஷரை உணர்வுள்ளவர்கள் ஆக்குகிறது. தனக்கு மாத்திரம்தான் உணர்வு இருக்கிறது என்றும் தன்னை தவிர வேறு யாருக்கும் உணர்வு இல்லை என்றும் யாரும் நினைக்கக்கூடாது. ஆகையால் எனக்கு செவிகொடுங்கள் என்று எலிகு சொல்லுகிறார். எலிகு தன்னுடைய அபிப்பிராயத்தை யோபுவுக்கும் அவருடைய 3 சிநேகிதருக்கும் வெளிப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய ஆத்துமா மாம்ச பிரகாரமானது அல்ல, இது ஆவிக்குரியது. நம்முடைய ஆத்துமா பௌதீக பொருட்களினால் ஆனதல்ல. மனுஷரில் உள்ள ஆவி உணர்வுள்ளது. ஆவி பௌதீக பொருளாக இல்லாவிட்டாலும் ஆவிக்கு புரிந்து கொள்ளும் ஆற்றல் இருக்கிறது. நிதானிக்கும் சுபாவம் இருக்கிறது. நம்முடைய ஆவி சத்தியத்தை கண்டுபிடித்து அதை ஏற்றுக்கொள்ளும். சத்தியத்தை விவாதம் பண்ணும். சத்தியத்தின் பிரகாரமாக சிந்திக்கும். புரிந்து கொள்ளும் ஆவி எல்லா மனுஷரிடத்திலும் இருக்கிறது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோபு 1:9. சர்வ வல்லவருடைய சுவாசமே மனுஷருடைய ஆவியை உணர்வுள்ளதாக்குகிறது. எல்லா மனுஷருக்கும் ஞானத்தின் அளவு ஒன்றுபோல் இருப்பதில்லை. எல்லா மனுஷரிடத்திலும் ஞானம் ஒன்றுபோல் வளர்ச்சி பெறுவதும் இல்லை. ஒரு சிலர் வயது முதிர்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களிடத்தில் ஞானம் வயதிற்கேற்ப அதிகமாய் இருக்க வேண்டும். ஆனால் வயதானவர்கள் சிலரிடத்தில் அதிக ஞானம் இருக்காது. எலிகு இது பற்றி சொல்லும்போது, பெரியோரெல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோரெல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல என்று சொல்லுகிறார். இது வாசிப்பதற்கு கடினமானதாக இருந்தாலும் இதுவே மெய்யான சத்தியம். முதியோர் இந்த சத்தியத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ஏளனம் பண்ணக்கூடாது. மற்றவர்களுடைய ஞானத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது. தங்களிடத்தில் மாத்திரமே ஞானம் இருக்கிறது என்று
ஆணவமாயும் இருக்கக்கூடாது. முதியோர் சில சமயத்தில் நீதியை அறிந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் தப்பிதமாக நியாய தீர்ப்பு சொல்லுவார்கள். அவர்களுக்கு உபதேசம் பண்ணவும் முடியாது. முதியோர் தங்கள் வயதை மாத்திரமே பார்ப்பார்கள். தங்களை விட இளவயதுள்ளவர்கள் தங்களுக்கு ஆலோசனை சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எலிகு இளவயதுள்ளவர், அவர்களோ விருத்தாப்பியர். அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள். ஆனாலும் அவர்கள் தனக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று எலிகு அவர்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறார். நம்முடைய கண்களின் பார்வை கூர்மையாய் இருக்க வேண்டும். நாம் சமதளத்தில் இருந்தாலும் நம்முடைய கூர்மையான கண்களால் அதிக தூரம் பார்க்க முடியும். நம்முடைய கண்கள் மங்கி போய்விட்டால் நாம் பர்வதத்தின் மீது ஏறி நின்றாலும் எதையும் தெளிவாக பார்க்க முடியாது. கண்கள் மங்கிப்போய் இருப்பது போல நம்முடைய பார்வையும் மங்கி இருக்கும். நாம் முதியவரா அல்லது இளைஞரா என்பது முக்கியமல்ல. நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. பிரசங்கி 4:13. யோபுவின் சிநேகிதர்கள் தங்களுக்கு அதிக ஞானம் இருப்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் போதுமான ஞானம் இல்லை என்று எலிகு சொல்லுகிறார். ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று நீங்கள் சொல்லாதபடி பாருங்கள் என்று எலிகு யோபுவின் சிநேகிதரிடத்தில் சொல்லுகிறார். யோபுவை மனுஷனால் ஜெயம் கொள்ள முடியாது. மனுஷன் அல்ல, தேவனே அவரை ஜெயம் கொள்ள வேண்டும் என்று எலிகு சொல்லுகிறார். யோபுவின் சிநேகிதர்கள் அவரோடு விவாதம் பண்ணுகிறார்கள். தாங்கள் ஞானமாய் விவாதம் பண்ணுவதாகவும் இந்த விவாதமே போதுமானது என்றும் அவர்கள் நினைக்கிறார்கள். யோபுவை ஜெயம் கொள்ளுவதற்கு அவருடைய சிநேகிதரின் ஞானம் போதுமானது அல்ல. யோபு தன்னுடைய சிநேகிதரின் விவாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். யோபு வியாதியிலும் மிகுந்த வேதனையிலும் இருக்கிறார். இதனால் தேவன் அவருக்கு சத்துருவாக இருக்கிறார் என்றும் யோபு ஒரு துன்மார்க்கர் என்றும் அவருடைய சிநேகிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவருடைய விவாதம் தப்பிதமானது. அவருடைய விவாதத்தில் சிறிதும் உண்மையில்லை என்று யோபு பிரதியுத்தரம் சொல்லுகிறார். யோபுவும் அவருடைய சிநேகிதரும் விவாதம் பண்ணிக்கொண்டு இருக்கும்போது எலிகு அவர்களுக்கு தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார். எலிகு யோபுவின் விவாதத்திற்கும் பிரதியுத்தரம் சொல்லவில்லை. அவருடைய சிநேகிதரின் விவாதத்திற்கும் பிரதியுத்தரம் சொல்லவில்லை. யோபு தன்னை பார்த்து பேசினதில்லை என்று எலிகு சொல்லுகிறார். ஆகையினால் எலிகு யோபுவின் விவாதத்திற்கு பிரதியுத்தரம் சொல்ல மாட்டார். அதே சமயத்தில் எலிகு யோபுவின் சிநேகிதர் சொன்ன வார்த்தைகளினால் அவர் யோபுவுக்கு பிரதியுத்தரம் சொல்ல மாட்டார். யோபுவின் சிநேகிதர் பேசுவது போல எலிகு பேசவில்லை. அவர்கள் சொன்ன அதே கருத்தை எலிகு மறுபடியும் திரும்பச் சொல்வதில்லை. யோபுவின் சிநேகிதர் அவரை குற்றப்படுத்துகிறார்கள். தங்கள் வார்த்தைகளினால் அவர்கள் யோபுவை வேதனைப்படுத்துகிறார்கள். எலிகு அவர்களைப் போல யோபுவை வேதனைப்படுத்த விரும்பவில்லை.